Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சமூக விரோத செயல்களுக்கு திமுக கொடி லைசன்ஸா என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூடுதல் விவரங்களை நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், இது குறித்த கூடுதல் விவரங்களை விவரிக்கவும். வணக்கம் யுவன்ராஜ். சமூக விரோத செயல்களுக்கு திமுக கொடி லைசன்ஸா என்று கேள்வி எழுப்பி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான டி ஜெயக்குமார் அறிக்கை விடுத்திருக்கிறார். அவர் விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் பாலியல் வன்முறை, கொலை, போதைப் பொருள் கடத்தல் வரை உலகில் உள்ள அனைத்து சமூக விரோத செயல்களிலும் ஈடுபடுபவர்கள் ஆளும் திமுக என்பது அண்மையில் மூலம் வெட்டகட்சமாக்கி இருக்கிறது என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் குற்றவாளிகளுடைய கூடாரமாக திகழும் திமுகவினர் தங்கள் மீதான களங்கத்தை மறைக்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது பழி போட்டு நடந்த பிரச்சனையை திசை திருப்புவது டோல்கேட்டில் பங்கெடுக்காமல் சமூக செயலுக்கு திமுக கொடி லைசன்ஸ் என்பதை ஒப்புக்கொண்ட போலீஸ் திமுக அரசின் போலீஸ் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். திமுக காரில் வந்து நள்ளிரவில் பெண்களை மிரட்டியவரிடம் வற்புறுத்தி அவர்களுடைய உறவினர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினரோடு தொடர்புடையவர்கள் என்று வாக்குமூலம் வாங்குவதும், சட்டத்திற்கு புறம்பாக தங்கள் குடும்ப தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பு செய்வதும், அதை வைத்து எங்கள் கழக பொதுச் செயலாளர் புரட்சி சவால் ஒரு அடிமை தொழிலாக கொண்டிருக்கிறார் என்றும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் வாழ்வு வளம் பெற்று தன்னுடைய சுகபோகத்திற்காக வாழ்வளித்த கட்சியை மறந்துவிட்டு திமுகவில் அண்டி பிழைக்கும் ரகுபதி போன்றவர்களுக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை கூற எந்த அருகதையும் இல்லை என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியிருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் ஈடுபட்டிருக்க அண்ணா பல்கலைக்கழக மாணவி என்று சொல்லி முக்கிய குற்றவாளியான யார் அந்த என்பவரை காப்பாற்ற துடிக்கும் கபட வேடதாரியை தலைமையாக கொண்ட கட்சி திமுக துணை நடிகர்களான ரகுபதி, பாரதி போன்றவர்கள் வாய்வீரம் பேசுவதை காட்டுவதை நிறுத்திவிட்டு அவர்களுடைய தலைமைக்கு நல்லது என்று தெரிவித்திருக்கிறார். நாடக கும்பலினுடைய துணை நடிகர்களான ரகுபதி, பாரதி போன்றவர்கள் வாய்வீரம் காட்டுவதை நிறுத்துவது அவர்களுடைய தலைமைக்கு நல்லது என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் எச்சரித்திருக்கிறார். இல்லையெனில் குட்டி குறைத்தது தாய் தலையில் விழுந்த கதையாகிவிடும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். கழக நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் இதய தெய்வம், புரட்சி தலைவி இதய தெய்வம் அம்மா ஆகியோர் காலம் தொட்டு இன்று வரை தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் தயவு தாட்சியமின்றி நடவடிக்கை எடுக்க தயங்காத இயக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான டி ஜெயக்குமார் இருக்கக்கூடிய அறிக்கையில் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஒன்றாச்சு. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.